Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கனை வச்சு ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் வச்சு சட்டுன்னு செய்கிற ஒரு சிக்கன் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்துட்றேன். அந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே கொஞ்சம் பொரியட்டும். காஞ்ச மிளகா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து 2 கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், 2 கட் பண்ணால் போதும். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கின உடனே நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் இந்த காஞ்ச மிளகாவை வேகணும். இந்த காஞ்ச மிளகாவோட சாறு தான் இந்த சிக்கனோட ஃப்ளேவரு. அதனால் இந்த மிளகாவோட சாறுலேயே இந்த சிக்கன் வேகணும். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே அதுவே கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். பார்த்தீங்களா, சிக்கன்லேருந்து அதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே அது வெந்து வரணும். அதே மாதிரி காஞ்ச மிளகா நான் விதையெல்லாம் எடுக்கலை, விதையோடு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் விதை எடுத்துகிட்டு வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்காதனால காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா சுருளை கிண்டுங்க. கிண்ட அந்த கறியோட கலர் நல்லா மாறி வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மிளகாவோட ஜூஸ்லாம் இதில் இறங்கி சிக்கனோட கலர் நல்லா வேறு கலரில் மாறி வரும். பார்த்தீங்களா, இப்போவே நல்லா ஒரு எல்லாம் ஒரு ரெட்டும் கலந்த கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் மிளகாய் கறி. இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான மசாலா, அதிகமான இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லை. சிக்கனும் மிளகாயும் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.